சொல்லிட்டீங்க. இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்ன்றத நீங்க இப்ப சொன்னீங்க. இந்த சீரியஸ்னஸ உணர்ந்து கவர்ன்மெண்ட் வந்து என்ன மாரியான மெஷர்ஸ வந்து எடுத்திருக்கணும்? இன்னுமே எடுக்கல. இனியாவது என்ன எடுக்கணும்? இதுல இருந்து நம்ம 2, 3 விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது? மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கூட தொழில்நுட்பம் என்ன? அவங்க என்ன எதனால அவங்க ஒரு மோனோபொலி ஆனாங்க? இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? மைக்ரோசாஃப்டோட வரலாறே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லினக்ஸோட மைக்ரோசாஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வளர்ந்ததுக்கான டெக்னாலஜி அப்படின்னு பேசுவாங்க. டெக்னாலஜி கிடையாது, அவங்க பிசினஸ் மாடல். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நீங்க அந்த ஜென்ரேஷன், இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லினக்ஸ்ல யூஸ் பண்ண கஷ்டப்பா, நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கணும், இல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் இல்ல விண்டோஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா டிசைனா இருக்கு. அவங்க ஜியூஐ பெட்டரா இருந்துச்சு அப்ப. விண்டோஸ் அதை ஏத்துக்கிட்ட செய்யணும். பட் ஆனா இல்ல இப்ப இந்த இஷ்யூவோட இம்பாக்ட் என்னன்னா, ஒரு 4500 ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, இல்ல பேங்கிங்ல ஒர்க் ஆகல, ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம்ஸ்லாம் ஒர்க் ஆகல. அதெல்லாம் கேஸ்கேடிங் எஃபெக்ட். மெயின் பிரச்சனை ஏன் அந்த ஓஎஸ்ல ரீபூட் ஆகிட்டே இருந்துச்சு, அந்த சைபர் கிரவுட் ஸ்ட்ரைக்கோட ஃபால்கான் சாஃப்ட்வேர்ல என்ன ப்ராப்ளம், அதை அட்ரஸ் பண்ணாதான் நீங்க இதெல்லாம் பெரிஃபரல் இஷ்யூஸ். இது ஒர்க். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உலகமே இன்டர்நெட் மூலமாகவும் தொழில்நுட்பம் மூலமோ கம்ப்யூட்டர் மூலமோ கனெக்டட். அப்படி இருக்கும்போது பாதிப்பு, ஒரு விஷயம் சின்ன பாதிப்பா இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் இருக்கு. அப்ப ஏன் அந்த சின்ன பாதிப்பு கண்டுகொள்ளப்படாம போச்சு, இல்ல எப்படி அது பிழை ஏற்பட்டது? ஏன்னா பிழை ஏற்பட்டதுலாம் ரொம்ப ரேரஸ்டா ரேர். ஏன்னா இந்த பெரும்பான்மையான கம்பெனிகள் 6 சிக்மா கம்பெனி. நீங்க 10 மில்லியன் பார்ட்ஸ்ல ஒரு பார்ட் தான் டிஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி அக்யூரேசி இருக்க ஒரு கம்பெனிஸ்ல டக்குன்னு இவ்வளவு பெரிய விஷயம்லாம் வராது. அப்ப இதுல இருந்து நம்ம 2, 3 விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது? மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கூட தொழில்நுட்பம் என்ன? அவங்க என்ன எதனால அவங்க ஒரு மோனோபொலி ஆனாங்க? இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? மைக்ரோசாஃப்டோட வரலாறே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க முதல்ல பில்கேட்ஸ் உருவாக்கும் போது டேட்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ அவங்க டெவலப் பண்ணும்போது அது ஒரு ஓப்பன் சோர்ஸா தான் இருந்துச்சு. அந்த சோர்ஸ் கோட்லாம் எடுக்கலாம், ஓவர் சோர்ஸ் கோடை மாடிஃபை பண்ண முடியும், ஓவர் சோர்ஸ் கோடை மாடிஃபை பண்ணி புது வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ அங்க இருந்து தான் அவங்களோட டெவலப்மெண்ட் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பில்கேட்ஸ் அது ப்ரொப்ரைட்டரியா மாட்டா க்ளோஸ். அந்த சோர்ஸ் கோடை நீங்க யாருமே தொட முடியாது. அந்த சோர்ஸ் கோடோட கோர் பேஸ் எப்படின்னா, அது ஒன் சிஸ்டம்ல யூஸ் பண்ற மாதிரி தான். அன்னைக்கு இருந்த, அதாவது 1980கள்ல பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் எதுவும் கிடையாது. அன்னைக்கு பெரும்பாலான சிஸ்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் லேப்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல யூஸ் பண்ணுவாங்க. அது எப்பயுமே ஒன் மேன் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ ஒரே சிஸ்டம்ல மல்டிபிள் யூசர்ஸோ இல்ல மல்டிபிள் பிளேயர்ஸோ இருக்க முடியாது. ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றாரு, அதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிதான் இருக்கும். அதனால அந்த டிசைன்லயே பாத்தீங்கன்னா அது சிங்கிள் சிஸ்டம் பேஸ்ட் தான். அந்த மைக்ரோசாஃப்ட் MS-DOSோட கோர் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ஒன் யூசர் தான். அதுக்கு மேல இவங்க 90s வரும்போது என்ன பண்றாங்கன்னா GUI கொண்டு வராங்க. MS-DOSோட கர்னல் லேயருக்கு மேலதான் அவங்களோட GUI ஒர்க் இருக்குது. அது விண்டோஸ் 2000 இருக்கலாம், விண்டோஸ் XP இருக்கலாம், விண்டோஸ் 95 இருக்கலாம், இல்ல விண்டோஸ் 11 இருக்கலாம், விண்டோஸ் 10 இருக்கலாம். எல்லாமே MS-DOSோட கர்னல் மேல இது உட்காந்துருக்குது எல்லாமே. ஸோ இப்ப ஏற்கனவே இது சிங்கிள் யூசரா இருக்குது. அந்த GUIல வரும்போது தான் உங்களுக்கு மல்டி யூசரை இந்த கவரிங் லேயர் மேலதான் மல்டி யூசர் கான்செப்ட் இருக்கு. ஆனா அடிப்படையா உங்களுக்கு இருக்கிறதுல சிங்கிள் யூசர் கான்செப்ட் எல்லாம் இருக்கு. கர்னல் எல்லாமே சிங்கிள் யூசர் கான்செப்ட்ல இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். பட் இதுல என்னன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய எரர்ஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இஷ்யூஸோட வெளிப்பாடு தான் உங்களுக்கு கண்டினியூஸா இதுக்கு பேட்ச் அப்டேட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அடிப்படை கோளாறே உங்களுக்கு அதோட கோர் ஆர்கிடெக்சர், கோர் வே ஆஃப் டெவலப்மெண்ட்லயே இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சர்வர்ஸ், அதாவது நம்ம பேங்க்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ற சர்வரா இருக்கலாம், இல்ல ஏர்போர்ட்ல ஸ்டோர் பண்ற சர்வரா இருக்கலாம், இல்ல டேட்டா சென்டர்ஸா இருக்கலாம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா லினக்ஸ்ல ரன் ஆகும். அதே மாதிரி நம்மளோட மொபைல் போன்ஸ், இன்னைக்கு இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மொபைல் போன்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட்ல ரன் ஆகும். இந்த மாதிரி ஹைலி
ஒன்னு கன்சியூமர் யூஸ்டிக்கா இருக்கவும் சரி, ஹைலி ப்ரொடெக்டடா இருக்கும் சரி, லினக்ஸ்ல ஓடுது. டெஸ்க்டாப் மட்டும் தான் இவங்க மோனோபிளைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெஸ்க்டாப்ல பெரும்பான்மையான மோனோபிளைசஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த MS-DOS வந்து டெஸ்க்டாப்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஓஎஸ். அந்த MS-DOS ஓஎஸ் தான் இவங்க GUI கிரியேட் பண்ணி, அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அது மேல வந்து பூசி நம்மளுக்கு டெஸ்க்டாப்காக யூஸ் பண்ணிக்கிட்ட கொடுத்த ஒரு விஷயம் தான் அது. அப்ப இவங்க வந்து டெஸ்க்டாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த சர்வருக்கு யூஸ் பண்றது, இல்ல வந்து மொபைலுக்கு யூஸ் பண்றது ட்ரை பண்ணாங்க. மொபைல்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. மொபைல் ஓஎஸ்க்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அது ஒரு தோத்து போயிடுச்சு. அது ஃபெயிலியரா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த டிவிஷனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சர்வருக்கு யூஸ் பண்ணல என்ஹான்ஸ் பண்ணி அவங்க நிறைய வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. பட் லினக்ஸ் அளவுக்கு செக்யூர் கிடையாது. நீங்க லினக்ஸ்ல வந்து ஓப்பன் சோர்ஸ், அது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஓஎஸ். அதை வந்து மெயின்லி விண்டோஸ்க்கு எதிராக தான் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். 90s 80s பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கருத்தியல் யுத்தம் வந்து அமெரிக்காவில் நடந்துச்சு இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா. ஒரு செக்ஷன் வந்து MS-DOS வந்து ப்ரொப்ரேட்டரியா மாற்றதை எடுத்தாங்க. இன்னொரு செக்ஷன் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் லினக்ஸ் டோர்வல்ட் வந்து அவர் லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணாரு. அது ஃப்ரீ அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து யுனிக்ஸ் இருந்துச்சு. யுனிக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பெரும்பான்மையான மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே உருவாக்கப்பட்டது. அது ஓப்பன் சோர்ஸ்ல இருந்துச்சு. அதுல பேஸ் பண்ணி லினக்ஸ் வந்துச்சு. லினக்ஸ் வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அது மல்டி யூசர் வரும்போதே டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டி யூசரா இருந்துச்சு. நம்ம MS-DOS இல்லாம அதோட கர்னலே வந்து மல்டி யூசருக்கு சப்போர்ட்டடா இருந்துச்சு. அது இல்லாம வந்து அது எவ்வளவு நாள் தாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்துச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர், இங்க ரெண்டு ஓஎஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா லினக்ஸ் தான் ஃபார் பெட்டர். பட் எப்படி வந்து லினக்ஸோட மைக்ரோசாஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வளர்ந்ததுக்கான டெக்னாலஜி அப்படின்னு பேசுவாங்க. டெக்னாலஜி கிடையாது, அவங்க பிசினஸ் மாடல். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2-3 விஷயத்த பண்ணாங்க, ரொம்ப சாதுரியமா பண்ணாங்க. என்னன்னா அவங்க ஓஎஸ் வந்து 2 விதமா ஒன்று ரிலேஸ் பண்ணாங்க. ஒன்னு நம்மள மாதிரி 3ஆம் உலக நாடுல பைரேட்டட் வெர்ஷனுக்கு பெர்மிட் பண்ணாங்க. அவங்க பைரேட்டட் வெர்ஷனும் தெரியும், பட் ஸ்டில் பர்மிட் பண்ணாங்க. நம்மள அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக வச்சாங்க. நம்ம அந்த டெக்னாலஜி அக்செப்ட் பண்ண வச்சாங்க, நம்மள ஏத்துக்க வச்சாங்க. நம்மள அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா மாத்தினாங்க. அந்த பைரேட்டட் வெர்ஷன் ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லா யூஸ் பண்ண ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது பை டிஃபால்ட்டா உங்க லேப்டாப்லயோ உங்க டெஸ்க்டாப்லயோ டிஃபால்ட் ப்ரீ செட்டிங்காவே விண்டோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கு பைரேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க மீன்ஸ் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாம நீங்க யூஸ் பண்ண முடியாது பைரேட்டட் வெர்ஷன். ஏன்னா இன்டர்நெட் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் பைரேட்டட் வெர்ஷன் கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? பட் ஸ்டில் தே அலோவ் இட். இன்னொரு ஜென்ரேஷனை, அடுத்த வந்த ஜென்ரேஷனை ப்ரீ பூட்டடா உங்களுக்கு வந்து விண்டோஸ் அலோவ் பண்ணாங்க. விண்டோஸோட நீங்க வாழணும் ஒரு கட்டாயம் வந்துச்சு. பை நேச்சரா யூஸ் பண்ணாங்க. நீங்க இப்ப என் ஜென்ரேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று நடக்கும். அதுல என்ன சொல்லிட்டாங்க, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல பெரும்பான்மையா வந்து கர்னல்னா என்ன, டெர்மினல்னா என்ன, கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன, MS-DOSனா என்ன, அல்ல கமாண்ட்ஸ்னா என்ன, யூனிக்ஸ் கமாண்ட்ஸ்னா என்ன, ஷெல் ஸ்கிரிப்ட்னா என்ன, இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட நேரடியாக பயன்படுத்துறது. ஆனா இன்னைக்கு இருக்க சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் எப்படி பயன்படுத்துவது, விண்டோஸ் வேர்ட்ல எப்படி யூஸ் பண்றது, எக்ஸல் எப்படி யூஸ் பண்றது, நீங்க விண்டோஸ் பெயிண்ட் எப்படி யூஸ் பண்றது, நோட் பேட் எப்படி யூஸ் பண்றது, நீங்க அடிப்படை கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படியே வந்து மைக்ரோசாஃப்ட் டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஒரு சூழல் உருவாக்கிட்டாங்க. இதுதான் ஜென்ரேஷன். அதே மாதிரி நான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கும்போது உங்களுக்கு பை டிஃபால்ட் ஹார்ட்வேர் மட்டும் தான் வரும். ஓஎஸ் வந்து சிடில நீங்க வரணும், இல்ல பைரேட்டட் வெர்ஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டா நீங்க 2 ஓஎஸ் கூட பூட் பண்ணிக்கலாம். ஒன்னு லினக்ஸா வச்சுக்கலாம், இன்னொன்னு வந்து விண்டோஸ் கூட வச்சுக்கலாம். அது அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால எங்க வீட்டுல நான் வளரும்போதுனா வந்து ஒன்னு விண்டோஸ் இருக்கும், ஒன்னு வந்து லினக்ஸ் இருக்கும். இதுல யூஸ் பண்ணலாம், அதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு விண்டோஸோட வந்துருது. ஸோ வந்து உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த டிஃபால்ட் செட்டிங்கை நீங்க மாற்ற கூட முடியாது. அப்ப கல்ச்சரலா வந்து விண்டோஸ் வந்து அந்த பிசினஸ் மாடலை தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல எஃபெக்டிவா எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. இந்த டெக்னிகாலிட்டிஸ் தெரியாத, அதே நேரத்துல இந்த பிசினஸும் தெரியாத ஒரு சாதாரண யூசரா இருக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரவாயில்ல எனக்கு ஓஎஸோடய ஒரு சிஸ்டம் வந்துருச்சு, ஒரு ஓஎஸோட எனக்கு செலவு மிச்சம், அந்த மாதிரி நேரம் மிச்சம், என்ன ரொம்ப சொகுசாக்கிடுச்சு, என்னோட வேலை ஈஸி ஆக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
ஆனா இப்ப சொல்லும் போதுதான் பிரேக் அவுட் பண்ணும் போதுதான் இந்த விஷயம் தெரியுது. ரைட். இப்ப நீங்க அந்த ஜென்ரேஷன், இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லினக்ஸ்ல யூஸ் பண்ற கஷ்டம்ப்பா, நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கணும், இல்ல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இல்ல, விண்டோஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா டிசைனா இருக்கு. அவங்க ஜியூஐ பெட்டரா தான் இருந்துச்சு அப்ப. விண்டோஸ் அதை ஏத்துக்கிட்ட செய்யணும். பட் ஆனா அவங்க லினக்ஸ் நோக்கி நவராம இருக்கிறதுல பல விதத்துல பிசினஸ் மாடல் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பைரேட்டட் வெர்ஷனோ இல்ல ஸ்கூல்கள்ல எஜுகேஷன் சிஸ்டம்லயோ இல்ல வந்து கொலாபரேட் பண்றதுலயோ, யூனிவர்சிட்டிஸ் கொலாபரேட் பண்றதுலயோ, அது எல்லாத்துலயும் அவங்க நிறைய விதத்துல அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அதனாலயே வந்து லினக்ஸ் மேல லினக்ஸ்ல ஃப்ரெண்ட்லி இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல அப்படின்னு. இன்னைக்கு நீங்க லினக்ஸ் போய் பாத்தீங்கன்னா, கூகுள், அதாவது என்ன சொல்றது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட ஃபார் பெட்டர் ஜியூஐ இருக்கு. நீங்க மேக் ஓஎஸோட அடிப்படை யூனிக்ஸ்லாம் ரன் ஆகுது. அது நிறைய பேர் தெரியாது. மேக் ஓஎஸ், ஆப்பிளோட மேக் ஓஎஸ் ஏதோ டிஃப்ரெண்டான டெக்னாலஜி ரன் ஆயிட்டு இருக்கு, அவங்க ப்ரெப்பரேட்டரி அப்படின்னு வச்சுப்பாங்க. அவங்களோட அடிப்படை வந்து யூனிக்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு பாக்குற ரொம்ப லாவிஷிங்கான யூஐ அதனால எல்லாமே லினக்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கல்ச்சரல் கன்ஸ்ட்ரக்டா நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. விண்டோஸ் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. ஆனா முதல் உலக காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, முதல் உலக காலத்துல நிறைய லாபி இருந்துச்சு. இந்த முதல் உலக கண்ட்ரில, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்லாம் என்னன்னா, மோனோபோலி ஆக்ட்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து அபரிவிதமா அப்பெல்லாம் பண்ண முடியாது. பை டிஃபால்ட்டா பூட்டட் சிஸ்டம்ல கொடுக்கறதோ, இல்ல வந்து ஒரு அன்எத்திக்கல் பிசினஸ் ப்ராக்டிஸ்ல வந்து செல் பண்றதோ, பைரேட்டட் வெர்ஷன் செல் பண்றதோ அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்றாங்க. காம்படிட்டர்ஸ் வளராம இருக்கிறதுக்கு ப்ரொபகண்டா பண்றாங்க. நீங்க வந்து சொன்னா நிறைய பேருக்கு வந்து ஷாக்கா இருக்கும். பில்கேட்ஸும் அதோட கோ ஃபவுண்டர் ஸ்டீவ் பால்மரும் ஒரு காலத்துல வந்து லினக்ஸ் உருவாக்குனவங்கள அவங்க கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்றாங்க, லினக்ஸ் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் டூல் அப்படின்னு ப்ரொபகண்ட் பண்ணாங்க. 2000ஸ்ல இது ஒரு பரவலான ப்ரொபகண்டம் ஜென்ரலா அவங்க பண்றது. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இது ஒரு வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், இல்ல வந்து சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு பேசுறவங்கள ஒரு சிவப்பு முத்திரை குட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த தாட் ப்ராசஸ அவங்க வந்து ஒரு ப்ரொபகண்டாவே வந்து மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸும் பண்ணாங்க. இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா கேட்டீங்கன்னா ஏற்பட்டோம். ஏன்னா முதல் உலக கண்ட்ரில அவங்களுக்கு கோல்டு வார் டைம்ல இருந்து இருந்த ஒரு ரெசிக்னேஷன்ஸ் வந்து அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணும்போது அப்படிதான் போல அப்படிங்கிற அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதோட தொடர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரில. இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பிசினஸ் மாடலாவே யூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து முக்கியமா யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஓஎஸ் காசு, அதுக்குள்ள இருக்கிற டூல்ஸ் எல்லாம் ஃப்ரீ. எம்எஸ் வேர்ட்ஸ், எம்எஸ் எக்ஸல், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இப்படின்னு எல்லா டூலும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஃப்ரீயா எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்ப நீங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வேற ஒரு டெவலப் பண்ணதை இவங்க காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டு இது எல்லாமே வந்து இவங்களோட ப்ராடக்ட், இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா ஓஎஸோட ஓஎஸ் வாங்கிட்டா எனக்கு இதெல்லாம் ஃப்ரீயா வருது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஜென்ரலா இருந்துச்சு. அப்புறம் அந்த மாடல் வந்து நிறைய பேர் அடாப்ட் ஆனாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ப மோஸ்டா டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ யாரும் யூஸ் பண்ண போறா? ஒரு ஆஃபீஸ் கோர் இல்லை வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்றக்கூடியவங்க அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அவங்க வந்து இதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட். இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு இதை அடாப்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா 2000 வந்து இதையும் காசு பண்ணிட்டாங்க. நீங்க ஆஃபீஸ் 360 அப்படின்னு சொல்லி ஒரு தனி பேக்கேஜா போட்டு அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு 10-20 வருஷம் அவங்க ஃப்ரீயா கொடுத்துற, இப்ப எப்படி கூகுள் பண்ணதோ, கூகுள் ஒரு காலத்துல எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் காசு அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரியே இதையும் வந்து அவங்க காசு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்எஸ் டாஸ் இருக்கும்போது ஓப்பன் சோர்ஸ், கொஞ்சம் வந்து டெவலப் ஆன பிறகு அது ப்ரொப்ரைட்டரியா மாட்டாங்க. பிசினஸ் மாடல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பைரேட் யூஸ் பண்ணு, எல்லாரும் வந்து நீங்க ஸ்கூலு எல்லாத்துலயும் வந்து கொலாபரேஷன் பண்ணு அப்படிலாம் பண்ணாங்க. சடனா வந்து எல்லாத்தையும் மோனோபிளைஸ் பண்ணி இவங்க சைடு எல்லாமே கல்ச்சரலா உங்க மாடல், பிசினஸ் மாடலா உங்க உலகமே உங்க சிஸ்டம் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி டெவலப் பண்ணோடனே எல்லாத்தையும் காசு பண்ணிட்டாங்க. அந்த 2000 ரேப்பிடா வந்து மைக்ரோசாஃப்ட் வளர்ந்துச்சு. இந்த 2000 மட்டும் அவங்க கிட்ட 4 வருஷன் வாய்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. 2000 NT, அப்புறம் வந்து எக்ஸ்பி வந்து எக்ஸ்பி,
அதுக்கப்புறம் வந்து 10 வந்து 2010க்கு அப்புறம் வந்துச்சு. இந்த வருஷத்துல 4-5 வருஷன் வந்துருச்சு. அந்த ரேபிட் வளர்ச்சி அப்ப இவங்க ரேபிடா சாஃப்ட்வேர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, புது வெர்ஷன்ஸ். ஸோ இவங்க மோனோபிளைஸ் பண்ணதே இந்த மாதிரி தான். சிஸ்டமோ என்டையர் சிஸ்டத்தையும் மோனோபிளைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா உலகம் ஃபுல்லா இருக்கவங்கன்னா இப்ப நம்மளே சாதா ஒரு இண்டிவிஜுவல் யூசர் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்ப மோனோபொலி வந்து எப்படி வந்து இவங்க லாபி பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு கவர்மெண்ட்ஸ் எப்படி மோனோபொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பர்சனல் டச் வச்சிருந்தாரு. பில்கேட்ஸ் வந்து அவரு இந்தியால இருந்தா பிரைம் மினிஸ்டர் பாப்பாரு, அவர் வந்து ரஷ்யா போனா விளாடிமிர் புட்டின்னு பாப்பாரு. அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. இப்ப உலகம் முழுக்க அந்த 90s 2010s வரையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விண்டோஸ் வந்து தாறுமாறா வந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல, எல்லா எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்ல, ரிசர்ச்ல எல்லாரும் விண்டோஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க. பட் எப்ப இந்த கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லாம் இது ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் அதை காசு பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான். ஒரு காலையில எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க, MS வேர்டு, MS ஆஃபீஸ், ஷேர் பாயிண்ட் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. திடீர்னு காசு பண்ணும்போது இந்த அரசுங்களுக்கெல்லாம் பயங்கர செலவு. ஒரு ஃப்ரீயா இருந்த திடீர்னு செலவு பண்ண பட்ஜெட்ல ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கணும்னா பெரும்பான்மையான நாடுகளுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு. அப்பதான் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பான்மையான நாடுகள் வந்து காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜில இருந்து தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரும் ஐடியாலஜி தேடுற சில அரசுகளும் இருந்துச்சு. பட் இவங்க வந்து காஸ்ட் கட்டிங்கா தேட ஆரம்பிக்கும் போதுதான் பெரும்பான்மையான நாடுகள்ல வந்து இந்த 2010க்கு அப்புறம் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் நோக்கி ஒரு பார்வை டர்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. முக்கியமா காஸ்ட் கட்டிங் ஆஸ்பெக்ட் தான். 3ஆம் உலக நாடுகள்ல அது பெரும்பான்மையான நாடுகள்ல வந்து இந்தியாலையும் கிட்டத்தட்ட 2014 அதுக்கான டிஸ்கஷன் வந்துச்சு. 2016 சமயத்துல ஃப்ரேம் ஒர்க் வந்துச்சு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இது வந்து மோஸ்ட் ஆஃப் காஸ்ட் கட்டிங்ல பண்ணாங்க. ஆனா லோக்கல் லெவல்ல சில அரசுகள் வந்து இது ஐடியாலஜிக்கலா பார்த்தாங்க. இது வந்து ஏதோ அவங்க பிசினஸ் மாடல் மட்டும் இல்ல, இது வந்து அவங்களோட கல்ச்சரலா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மட்டும் இல்ல வந்து அவங்களோட பிசினஸ் எத்திக்ஸ் மட்டும் சார்ந்தது கிடையாது, இல்ல வந்து அவங்களோட வே ஆஃப் லாபிங் மட்டும் கிடையாது அப்படின்னு மட்டும் உணர்ந்தாங்க. என்னன்னா இவங்களோட சோர்ஸ் கோட் வந்து இவங்களுக்கு சொந்தமா ப்ரொப்ரேட்டரியா இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க. இது அவங்க கையில இல்லைன்னா இது என்ன பண்ணாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப ப்ராப்ளம் வந்து இவங்க பிசினஸ் மாடலையோ இல்ல அவங்க காஸ்ட் ஏத்தி வைக்கிறதையோ அதெல்லாம் நம்ம பேசுறது விட்டு அவங்க அடிப்படை விஷயத்த வந்து பேசினாங்க. இது ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் இருக்கக்கூடாது, இது ஓப்பன் சோர்ஸ் வரணும், இது ஃப்ரீ சோர்ஸா இருக்கணும், இருந்தாதான் மனித குலத்துக்கு பயன்பாடு அப்படின்னு வந்தாங்க ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள். அப்படி வந்தவங்க தான் வெனிசுவேலால அரசு, பிரேசில்ல, நீங்க இப்ப நிறைய லாட்டின் அமெரிக்கன் நாட்டுல, ஸ்பெயின்ல பார்சிலோனால, அதுக்கப்புறம் இந்தியால கேரளால, ஸோ இப்படி பல அரசுகள் வந்து கோர் ஆஃப் த ப்ராப்ளம் அட்ரஸ் பார்த்தாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோட பிசினஸ் மாடலோ இல்ல அவங்களோட லாபியோ மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களோட என்டையர் அடிப்படையே பிரச்சனை. அவன் சோர்ஸ் கோட் என்னன்னு தெரியல, சோர்ஸ் கோட் என்னன்னு தெரியாத பட்சத்துல அவன் சொல்ற காசுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து மக்கள் சுரண்ட சமம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, தீர்க்கமான நிலைப்பாடு எடுத்தாங்க. அந்த நிலைப்பாடுனால என்னன்னா இந்த அரசுகள்லாம் சில பாலிசிஸ் உருவாக்க, FOSS பாலிசி, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பாலிசிஸ் கேரளால இன்னைக்கும் இருக்கு. அந்த பாலிசி மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரும்பான்மையான அரசு நிறுவனங்கள்ல எல்லா டூல்ஸும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா தான் இருக்கணும். இதுக்கு அவங்க கல்ச்சரலா நான் சொன்னல, பள்ளிகள்ல கல்லூரியெல்லாம் இன்டர்ஃபை பண்ணி மைக்ரோசாஃப்ட் தான் உலகம், கம்ப்யூட்டர்னா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு உலகத்தை பிரேக் பண்றதுக்காக எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களை அதில் ட்ரைன் பண்ணணும், லினக்ஸ் யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும், அந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்சியஸா அதை ஐடியாலஜிக்கலா தியரிட்டிக்கலா மைக்ரோசாஃப்டோட அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்டர்வியூன் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணும்போது என்னன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லுக்கு எல்லாருமே வந்து ஐயோ மைக்ரோசாஃப்ட்னால பாதிக்கப்பட்டோம்னு பேசிட்டு இருக்கும்போது கேரள அரசு அதோட மினிஸ்டர் ராஜீவ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா எங்க ஊர்ல வந்து இந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்க உபுண்டு யூஸ் பண்றோம், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அப்ப நீங்க ஓகே 3ஆம் உலக நாடுகளும் இல்ல இதர ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு உட்பட பல இருக்க காஸ்ட் கட்டிங்காக செலக்ட் பண்ணியிருந்தாலும்
அவங்கனால வந்து அதை பீட் அவுட் பண்ண முடியல. இன்னும் டாமினன்ஸ்ல அவங்க மைக்ரோசாஃப்ட் டாமினன்ஸ். நீங்க மைக்ரோசாஃப்ட்ங்கிறது அந்த பில்கேட்ஸ் சார்ந்த இருக்கிற மைக்ரோசாஃப்ட் கம்பெனின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. மைக்ரோசாஃப்ட்ங்கிற என்வரான்மெண்ட், ஓகேவா? இன்னைக்கு கேமிங் இண்டஸ்ட்ரி எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேருக்கான கேம்ஸ் உருவாக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ற பெரும்பான்மையான டெஸ்க்டாப் ஆப்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு ஓஎஸ்ல ரன் ஆகிறதுக்காக உருவாக்குறாங்க. நம்ம ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஓஎஸ்ல ரன் ஆகிறதுக்காக உருவாக்குறாங்க. இதர எல்லா டூல்ஸும் நம்ம மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஓஎஸ்ல ரன் ஆகிறதுக்காக கிரியேட் பண்றாங்க. எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் ரன் ஆகிறதுக்காக கிரியேட் பண்றாங்க. இது எல்லாமே சேர்ந்தா பெரிய மைக்ரோசாஃப்ட் இண்டஸ்ட்ரி. மைக்ரோசாஃப்டே ஒரு இண்டஸ்ட்ரி. அப்ப நீங்க மைக்ரோசாஃப்ட்ல இண்டஸ்ட்ரி கை வச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களை வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு மோனோபொலி மட்டும் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஒரு நெட்வொர்க் ஆஃப் பீப்புள், இதுல இருந்து லாபத்தை சுரண்டி எடுக்கிற ஆட்களையும் சேர்ந்து நீங்க எதிர்க்கிறீங்க. அப்ப அடிப்படை விஷயத்துல கை வச்சா மட்டும்தான் முடியும். அந்த அடிப்படை விஷயத்துல இது போன்ற ஸ்டேட்ஸும் இது போன்ற நாடுகள் மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இத அடிப்படையாக உருவாக்கப்பட்ட, அதாவது நான் சொன்னேன்ல ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பில்கேட்ஸுக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டுக்கும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டுக்கும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு. ஸோ அது வந்து தொடர்ந்து இருந்துச்சு. அதோட அப்பயே உருவாக்குன ஃப்ரீ சாஃப்ட்வேர் உருவாக்குன ரிச்சர்ட் ஸ்டால்மேன் பில்கேட்ஸ் மேல பயங்கர குற்றச்சாட்டுலாம் வச்சாரு. ரிச்சர்ட் ஸ்டால்மேன் ஒரு சமயத்துல 2010 அப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவில வந்து கேரளா விசிட் பண்ணாரு. அப்ப கவர்மெண்ட்டை சந்திச்சு அவங்களோட எஃப்ஓஎஸ் பாலிசியை பாராட்டினாரு. ஸோ ரிச்சர்ட் ஸ்டால்மேனோட நீங்க நிறைய எழுத்துக்கள் பிடிச்சீங்கன்னா பில்கேட்ஸோடும் மைக்ரோசாஃப்டோட மோனோப்ளே பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. அவங்க எப்படி வந்து மோனோப்ளே பண்ணாங்க அப்படிங்கறதுல. ஸோ நம்ம இதெல்லாம் சேர்த்துதான் புரிஞ்சுக்கணும். அது இதுல வந்து அரசுகள் முக்கியமா முடிவு எடுக்க வேண்டியது, பாலிசி மட்டும் வச்சிருந்தா முடியவே முடியாது. தமிழ்நாட்டுல பாலிசி இருக்கு. தமிழ்நாட்டுல ஓப்பன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணணும்னு இருக்கு, ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருக்கு, ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. சென்ட்ரல்லையும் அந்த பாலிசி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே இருக்கு. ஆனா அந்த காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜில இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்னைக்குமே அதை பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா என்னைக்கு நீங்க பயன்படுத்தவும் மாட்டீங்க. இன்னைக்கும் வந்து போன நிதிநிலை அறிக்கையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அறிக்கையில வந்து சொல்லியிருக்காரு, போன வருஷம் மட்டும் 87 கோடி ரூபாய் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் மட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் லைசன்ஸ் காஸ்ட் மட்டும் 87 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இந்த அரசு. நீங்க காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்ப பாலிசி வச்சிருக்கீங்க, பட் காஸ்ட் கட்டிங் சைட்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா அதுக்கு 87 கோடி ரூபாய் செலவு பண்ணுவது எந்த விதத்துல நீங்க உங்க பாலிசியோட அலைன் ஆயிருக்கீங்க? அப்ப நீங்க இது வந்து காஸ்ட் கட்டிங் மட்டும் பார்க்காம அடிப்படை தத்துவார்த்த ரீதியாக மைக்ரோசாஃப்ட் சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கும் சாராத, அதுக்கு நிலைக்கு நேர் எதிராக ஐடியாலஜிகள் இருக்கிற ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போவது மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, இப்போ நிறைய மைக்ரோசாஃப்ட் பத்தி நீங்க இவ்வளவு டீடைலா வந்து சொல்லிட்டீங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப என்னன்னா இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் பத்தி தான் அதிகமா பேசுறாங்க இன்னைக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்ல, இது வந்து மைக்ரோசாஃப்டோட இஷ்யூ இல்லைன்னு டெக்னிக்கல் சைட்ல பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட அப்படி பேசுறாங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட ரோல் என்ன, மைக்ரோசாஃப்டோட ரோல் என்ன?